எல்லாருக்கும் வணக்கங்க. சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு வரக்கூடிய பங்குனி மாதத்தில் கோட்சார ரீதியாக வரக்கூடிய கிரக அமைப்புகளால் எந்த மாதிரியான மாற்றங்கள் வரப்போகுதுன்றதை பற்றி தான் ஆதாரபூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பங்குனி மாதம் 1ஆம் தேதி திருவோணம் நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய விஷ்ணு பகவான் அவதரித்த நட்சத்திரம் 3வது மாதம் மகர ராசி சிம்ம லக்னத்தில் இந்த மாதம் பிறக்கப்படுது. சிம்ம ராசியாதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான் சிம்ம ராசிக்கு 8வது பாவகத்துக்கு வரக்கூடிய ஒரே மாதம் இந்த மாதம் தானுங்க. பொதுவாக ஒரு கிரகம் 6வது பாவகத்திலேயோ 8வது பாவகத்திலேயோ 12வது பாவகத்திலேயோ மறையக்கூடாது. அப்படி மறைந்தால் ஒரு சில சங்கடங்கள் மட்டும்தான் கொடுக்கும். ஆனால் 30 வருஷம் கழித்து ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு இந்த சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படுது. 6வது பாவகத்துக்கு அதிபதி சனியோட உங்கள் ராசியாதிபதி 8வது பாவகத்தில் மறைகிறார். அதுபோக சூரிய பகவான் அப்படின்றவர் உங்கள் ராசிநாதன் குபேரர் அவதரித்த நட்சத்திரம் சொல்லக்கூடிய புரட்டாதி நட்சத்திரத்தில் 4 நாள் பங்குனி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 4ஆம் தேதி வரை, 4ஆம் தேதியிலிருந்து உத்திரட்டாதி நட்சத்திரம் சொல்லக்கூடிய சனி பகவானுடைய சாரம் காமதேனு கடவுள் அவதரித்த நட்சத்திரம் 13 நாள். அதன் பிறகு ஒரு 13-14 நாள் வந்து சனி பகவான் அவதரித்த நட்சத்திரம் சொல்லக்கூடிய புதனுடைய சாரம் ரேவதி நட்சத்திரத்தில் சூரிய பகவான். அப்போ 2 யோகம் உண்டு. சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு 2 யோகம். முழுமையாக இந்த பதிவில் இந்த விவரங்கள் எல்லாம் சொல்கிறேனுங்க. தயவு செய்து கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க. இதில் ஏகப்பட்ட விஷயம் ஏகப்பட்ட சமாச்சாரம் அடங்கி இருக்குது. சிம்ம ராசியாதிபதி உங்கள் ராசிக்கு 8வது பாவகத்தில் இருக்கையில் 8வது பாவகத்துக்கு அதிபதி குரு உங்கள் ராசிக்கு 11வது பாவகம் லாபஸ்தானத்தில் இருக்கார். லாபஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் புதன் உங்கள் ராசிக்கு 7வது பாவகத்திலிருந்து உங்கள் ராசியை பார்க்கிறார். ஒரு அருமையான ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிராப்தம் என்னன்னா, ராசியாதிபதி சூரியன், ராசிக்கு 2வது பாவகத்துக்கு அதிபதி தனஸ்தானாதிபதி புதன், லாபஸ்தானாதிபதியும் புதன். தனஸ்தானாதிபதி லாபஸ்தானாதிபதி புதனாக வரக்கூடிய ஒரே ராசி சிம்ம ராசி தான். நல்லா கேட்டுக்கோங்க. சிம்ம ராசிக்கு 11வது பாவகத்தில் இருக்கக்கூடிய குரு வக்ர நிவர்த்தி ஆயிட்டார். இந்த பங்குனி மாதம் 1ஆம் தேதியே மாச பிறப்பு அன்னைக்கே பார்த்தீங்கன்னா அவர் வக்ர நிவர்த்தியில் தான் இருக்கிறார். அப்போது லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிரகம் லாபஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய புதனை பார்க்கிறார். அந்த புதன் உங்களுடைய ராசியை செவ்வாவுடன் சேர்ந்து சுபஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாவுடன் சேர்ந்து உங்கள் ராசியை பார்க்கிறார். அஷ்டமச்சனியுடைய தாக்கம் உங்களுக்கு இருக்குதான் செய்யுது. கோட்சார ரீதியாக வாக்கிய பிரகாரம் உங்களுக்கு அஷ்டமச்சனி தானுங்க, திருக்கணித பிரகாரம் உங்களுக்கு அஷ்டமச்சனி தானுங்க. அதில் மாற்று கருத்து இல்லை. 2 வருஷ காலமாக அஷ்டமச்சனி வரத்துக்கு முன்னாடி மட்டும் நம்ம என்ன ஆஹா ஓஹோனமாக இருந்தோம்? அப்படி ஒன்றும் கிடையாது. யாரோ பிழைக்கிறதுக்கு நாம் கஷ்டப்படுற மாதிரி உழைப்புக்கு தகுந்த உயர்வும் கிடையாது, வாழ்க்கைக்கேற்ற வளர்ச்சியும் கிடையாது. இதுதான் சிம்மராசியில் பிறந்தவங்களுடைய மனநிலை. அப்போது இந்த பங்குனி மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக அமைப்புகள் நமக்கு மூச்சு விடுற அளவுக்கு ஒரு தெம்பை கொடுக்கும், ஒரு தைரியத்தை கொடுக்கும். அப்போது பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்கள் சூரிய கண்ட பனித்துளி போல விலக போகுதுங்க. அதில் மாற்று கருத்து இல்லை. 1 லட்சம் ரூபாய் உங்களுக்கு கடன் இருந்தாலும் சரி, 1 கோடி ரூபாய் கடன் இருந்தாலும் சரி, எழுதி வச்சுக்கோங்க. பங்குனி மாதம் பிறந்து 11 தேதிக்குள்ளார அந்த தன்னம்பிக்கை உங்களுக்கு வருதா வரலையான்னு பாருங்கள். இந்த 11 நாள் உங்களுடைய கடனெல்லாம் கட்டிவிடுவோம் அப்படின்ட்டு யார் சொன்னாலும் நம்பாதீங்க. அது சும்மா ஏமாத்துறது. கடனை கட்ட முடியுமா கட்ட முடியாதான்ற மனநிலையில் உள்ளவங்களுக்கு என் கடனை நான் கட்டிவிடுவேன்ற ஒரு தெம்பை கொடுக்கக்கூடிய நாட்கள், ஒரு தைரியத்தை கொடுக்கக்கூடிய நாட்கள், ஏன் ஒரு பாதையை உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு நாட்கள். பங்குனி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதிக்குள்ளார தொழில் ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் சுக்கிரன் குரு பகவானுடைய வீட்டில், தனகாரகன் சொல்லக்கூடிய கிரகம், தனகாரகன் யார்? குரு தானே. தனஸ்தானாதிபதியை பார்க்கிறார்.
தனஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்கள் ராசியை பார்க்கிறார். இதில் ஒரு ஆச்சரியம், தொழில் ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் உச்சம் பெற்று தனஸ்தானத்தை பார்க்கிறார். எல்லாமே நமக்கு சாதகமாக இருக்குங்க. அப்போ அஷ்டமச்சனி நமக்கு வேலை செய்யுமா? சத்தியமாக வேலை செய்யாது. ஏன் வேலை செய்யாது? சூரிய பகவானோட அஸ்தமனம் ஆயிட்டார். சூரியன் 330 டிகிரியில் இருக்கிறார். அதே இடத்துல தான் நமக்கு சனி இருக்கிறார். அப்படி அப்போது சூரிய பகவானோட எந்த ஒரு கிரகமாக இருக்கட்டும் 5 டிகிரிக்குள்ளார இருந்து அஸ்தமனம் ஆகி போயிடும். அப்போது அஷ்டமச்சனியாக இருந்த சனி பகவான் சூரியனுடன் இணையும் பொழுது அஸ்தமனம். அப்போ நமக்கு சாதகமான பலன் தான் உருவாகும். 1ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதிக்குள்ளார உங்களால் எந்த அளவுக்கு ஓட முடியுமோ, எந்த அளவுக்கு வளர முடியுமோ, எந்த அளவுக்கு வாழ முடியுமோ இந்த நாட்களை பயன்படுத்திக்கோங்க. ஓட்டப்பந்தயத்தில் கலந்துக்கிடணுன்ற எண்ணம் மட்டும் இருந்தால் போதாது, ஜெயிக்கணுன்ற எண்ணம் மட்டும் இருந்தால் போதாது. நம்மளுடைய தலையில் எழுதியிருக்கோணுங்க, இந்த இடத்துல இந்த செயல் செய்கிறதுக்கு வாய்ப்புன்ட்டு. ஏன்னா ஒரு 10 பேர் 20 பேர் 50 பேர் ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறாங்கன்னா எல்லாருடைய எண்ணமும் நான் தான் முன்னுக்கு வரணுன்ற எண்ணம். ஆனால் பிரபஞ்சத்துடைய அனுகிரகங்கள் இருக்கிறவங்க தான் முன்னுக்கு வராங்க. முயற்சி மட்டும் இருந்தால் போதாது, முயற்சியோட நேர காலங்களும் சாதகமாக இருக்கணும்னு சொல்லுவாங்க பெரியவங்க. இந்த நேரத்தில் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்குது. உங்களால் வளர முடியுமா வளர முடியாதான்றது தான் கேள்வி. உங்களால் சாதிக்க முடியுமா சாதிக்க முடியாதுன்றது தான் கேள்வி. நீங்கள் வெளியூரில் இருக்கலாம், வெளிநாட்டில் இருக்கலாம், உள்ளூரில் இருக்கலாம். இந்த நேரத்தை பயன்படுத்திக்கோங்க. 1ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதி வரைக்கும் பிரமாதமான ஒரு நேரம், அதில் மாற்று கருத்து கிடையாது. ஏன்னா நமக்கு அந்த தொழில் ஸ்தானாதிபதியை தனஸ்தானத்தை பார்க்கறதும், தொழில் ஸ்தானாதிபதி உச்சம் பெறுறதும், லாபஸ்தானாதிபதி தனஸ்தானாதிபதியை தனகாரகன் பார்ப்பதும் அப்படியே ஒன்று போல் நமக்கு கூடுது. இது சரியா பயன்படுத்திக்கோங்க. சார் சுய தொழில் எதாவது செய்யலாமா, வேலையில் மாற்றங்கள் எதாவது செஞ்சுக்கலாமா? செஞ்சுக்கோங்க, யார் வேணான்றார். அதுக்கான நேரம் தானுங்க. நீங்கள் சுய தொழில் செஞ்சாலும் சரி, வேலையில் மாற்றங்கள் பண்ணாலும் சரி, சுய தொழில் செஞ்சீங்கன்னா 10 பேருக்கு வேலை கொடுக்கணுங்க. இல்லை ஒரு நிறுவனத்தில் இருக்கிறீங்கன்னா அந்த நிர்வாகம் பண்ணுறக்கூடிய இடத்துல நீங்கள் இருக்கணும். சரிங்களா? அப்போது இது நல்ல நேரம் தானுங்க, அதில் மாற்று கருத்து கிடையாது. சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் ஒரு சில சங்கடங்கள் இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளார ஒரு சில கருத்து வேறுபாடு இருக்குது. மற்றவங்களால் ஒரு சில கருத்து வேறுபாடு இருக்குதுன்னாலும் இந்த நேரத்தில் சரியாகும். காரணம் இந்த திருமண காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் சுக்கிரன் தானே. திருமண ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் யான்னு கேட்டிங்கன்னா சனி பகவான். சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு திருமண ஸ்தானாதிபதி 7வது பாவகத்துக்கு அதிபதி சனி பகவானும் திருமண காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் சுக்கிரனும் இணைகிறாங்க. அப்போ குடும்பஸ்தானத்தை பார்க்குறாங்க. இதனால் குடும்பத்தில் ஒற்றுமை பெருகும், பணவரவு நல்லா இருக்கும், குடும்பத்தில் ஒற்றுமை நிம்மதி உருவாகும். அதே மாதிரி ஆரோக்கியம் நல்லா இருக்குமா ஐயா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த உடலஸ்தானாதிபதி புதன் தானே. அப்போ அந்த புதன் குரு பகவானுடைய பார்வையில் இருக்காரே, ஆரோக்கியம் நல்லா இருக்கும். சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு இப்போ அதிகமாக நீங்கள் அனுபவிக்கிறது என்ன அப்படின்னா மன அழுத்தம் ஒரு புறம் இருந்தாலும் அளவுக்கு அதிகமான தலைவலி. 4 நாளைக்கு ஒரு முறையாவது மருந்து மாத்திரை எடுத்துக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு உருவாக தான் செய்யும். அப்போது இந்த பங்குனி மாதத்தில் ஏற்படக்கூடிய கோட்சார கிரக அமைப்புகள் உடல் ரீதியாக இருக்கக்கூடிய அந்த சங்கடங்களை சரிப்படுத்தும். அதில் மாற்று கருத்து இல்லை. இதுவரைக்கும் சிம்மராசியில் பிறந்தவங்க ஒரு 2-2.5 வருட காலமாக இப்படி இருக்கிறீங்க அப்படின்னா இந்த பங்குனி மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக அமைப்புகளை சரியான முறையில் பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா இப்படி இருக்கிற நீங்கள் இப்படி இருந்துருவீங்க. கொடுக்கக்கூடிய இடத்துக்கு வர்றதுக்கும் கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கிறதுக்கும் வாங்கக்கூடிய இடத்துல இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குதுங்க. ஒரு மனுஷன் எந்த சூழ்நிலையிலையும் வாங்கக்கூடிய சூழ்நிலைக்கு போயிடக்கூடாதுங்க. அதை விட ஒரு கொடுமை வேறு எதுவுமே இல்லை. நம்மளை மாதிரி ஒரு மனுஷங்கிட்ட கையேந்து நிற்கிறத விட ஒரு கொடுமை நிச்சயமே வேறு எதுவும் கிடையாது. இந்த சிம்மராசியில் பிறந்தவங்க நிறைய பகுத்தறிவு இருக்கிறவங்க. எப்படின்னா மற்றவங்க தப்பாக எடுத்துக்கிடாதீங்க. எந்த விதத்தில்னா 10 ரூபா கொடுத்ததில் தான் பொழைக்கணும், பொழைச்சி காட்டிடுவீங்க. 10,000 ரூபாய் கொடுத்தாலும் 10 ரூபா பொழப்பு தான். ஆடம்பரமாக இருக்கிறதுக்கு நீங்கள் லாக்கிப்பட மாட்டீங்க, அகலக்கால் வைக்கிறதுக்கு லாக்கிப்பட மாட்டீங்க. பல பேருடைய வாழ்க்கையில் விலைக்கேற்றி வச்சுருப்பீங்க. பல பேருடைய வாழ்வாதாரத்துக்கும் வாழ்க்கைக்கும் நீங்கள் உறுதுணையாக இருந்திருப்பீங்க. ஏதோ ஒரு போதாத ஒரு கிரகம் ஒரு 2-2.5 வருடத்தில் ஒரு சில சங்கடங்கள்
அனுபவிக்காததெல்லாம் அனுபவிச்சுட்டு இருந்திருப்பீங்க. இந்த நேரத்தை பயன்படுத்திக்கோங்க. நிச்சயமாக அந்த மன அழுத்தத்திலிருந்து வெளியே வந்துடுவீங்க. மாற்று கருத்து இல்லை. ஐயா, நான் சொல்கிறதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நிறைய ஜோதிட வல்லுநர்கள் இருக்கிறாங்க. அவங்கக்கிட்ட இந்த மாதத்தில் உங்களுடைய ஜாதகத்தை கொடுத்து பாருங்கள். இல்லையா, இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு யாருக்கு மற்றவங்களுக்கு நான் சொல்ல வரலிங்க. வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். சத்தியமாக ஒரு வீடியோவில் கூட அந்த மாதிரி வார்த்தை நான் பயன்படுத்தியிருக்க மாட்டேன். உங்களுக்கு பிடிச்சா பாருங்கள், பிடிக்கலன்னா பார்க்காதீங்க. நான் சொல்ல வர்றது, நான் சொல்கிறது தப்பாக ரைட்டான்றது இன்னொரு ஜோதிடருக்கு நீங்கள் அனுப்பி கூட, உங்களுடைய ஜோதிடர்கள் இருப்பாங்க இல்லைங்களா, ஜோதிட வல்லுநர்கள் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு இந்த வீடியோவை அனுப்பி, இந்த தம்பி இந்த மாதிரி எல்லாம் சொல்கிறாரு, இது என் ராசிக்கு பொருந்துமா பொருந்தாதா, நடக்குமா நடக்காதான்னு ஒரு வார்த்தை கேட்டு பாருங்கள். ஏன்னா அப்போ அவர் சொல்லும்போது உங்களுக்கு அந்த நம்பிக்கை வருங்க. உண்மைக்கே இது நல்ல நேரங்க. இந்த அஷ்டம சனியோட தாக்கத்தை பற்றியெல்லாம் நீங்கள் கவலைப்படாதீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த சனி பகவான் கெடுதல் மட்டுமே கொடுப்பார்னாலன்னு நினச்சிக்கிடாதீங்க. அதாவது நாம் செய்த பாவ புண்ணியத்தின் அடிப்படையில் பலன் கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் இந்த சனி பகவான் தானுங்க. நிச்சயமாக நல்லா இருக்குதுங்க இந்த பங்குனி மாதத்தில் ஏற்படக்கூடிய ஒரு சூழல். அதுவும் சனி பகவானுடைய சாரத்துக்கு சூரியன் வரும் பொழுது இந்த வாகனத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. அது பங்குனி மாதம் 5ஆம் தேதியிலிருந்து ஒரு 13 நாள் கூட்டிக்கோங்க. பங்குனி மாதம் 5ஆம் தேதியிலிருந்து ஒரு 13 நாள்லாம் கிட்டத்தட்ட 18ஆம் தேதி வரைக்கும் வரும். 5ஆம் தேதியிலிருந்து நமக்கு 18 நாளா? ஆமாம், 5ஆம் தேதியிலிருந்து ஒரு 13 நாள் நீங்கள் கூட்டிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 5ஆம் தேதியிலிருந்து 18ஆம் தேதி வரை அந்த நேரம் மட்டும்தான் இந்த சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு விபரீத தொந்தரவுகள், அதாவது இந்த வாகன ரீதியாக ஒரு சிலருக்கு தொந்தரவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். சரி, அது என்னன்னா, இந்த 6 கிரகம் 8வது பாவகத்தில் இருந்து உங்கள் ராசிநாதன் 8வது பாவகத்திலேயே 8வது பாவகத்துக்கு அதிபதியோடு சேர்ந்து அவருடைய சாரம் வாங்குவார். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் அவர் ட்ராவல் பண்ணுவார். அது என்னன்னா 335 டிகிரியிலிருந்து ஒரு 13 டிகிரி கூட்டி அதான் 318 டிகிரி வரைக்கும்னு வச்சுக்கோங்களேன். அந்த காலகட்டம் நமக்கு கொஞ்சம் உடல் ரீதியாக வாகன ரீதியாக நமக்கு தொந்தரவுகளை ஏற்படுத்திவிடும். கொஞ்சம் பத்திரமாக இருங்க, சரிங்களா? மற்றபடி பிரமாதமாக இருக்கும். அதே மாதிரி ஒரு 18 தேதிக்கு மேலே, இந்த பங்குனி மாதம் 18 தேதிக்கு மேலே உங்கள் ராசியாதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் குபேரர் அவதரித்த நட்சத்திரத்தில், புரட்டாதி நட்சத்திரத்தில் வருவார். ரேவதி நட்சத்திரத்தில் வருவார். ரேவதி நட்சத்திரம்ன்றது சனி பகவான் பிறந்த நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. அப்போது தனஸ்தானாதிபதி, லாபஸ்தானாதிபதி புதன். அப்போ புதனுடைய நட்சத்திரத்தில் சூரியன். அங்கேயே நமக்கு புதனாதித்ய யோகம். 27ஆம் தேதி புதன் மீனத்துக்கு வந்துடுறார். அப்போது இந்த புதனும் குருவும் கிரக பரிவர்த்தனை. ஏற்கனவே குரு மிதுனத்தில் தானே இருக்கிறாரு. அப்போ மீனத்துக்கு 27ஆம் தேதி, பங்குனி மாதம் 27ஆம் தேதி புதன் வராருல்ல. அப்போ புதன் இங்கே இருக்கிறாரு, குரு இங்கே இருக்கிறாரு, கிரக பரிவர்த்தனை. அதே மாதிரி புதனும் சூரியனும் ஒரே பாவகத்தில், அப்போ புதனாதித்ய யோகம். அதே மாதிரி சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு 4வது பாவகத்துக்கு அதிபதி செவ்வாய் தானே, 19ஆம் தேதி அவரும் மீனத்துக்கு வந்துடுறாரு. அப்போ சூரியனும் செவ்வாவும் இணையும் பொழுது சூரிய மங்கள யோகம். யோகங்களுக்கு பஞ்சம் இல்லை. இந்த யோகம் எல்லாமே நம்ம சிம்ம ராசிக்கு 2வது பாவகத்தை பார்க்குது. 2வது பாவகம்னா நமக்கு தனஸ்தானம். அந்த சூழலால் தான் உங்களுக்கு நான் இவ்வளோ ஒரு இந்தளவுக்கு நான் சாதகமாக சொல்கிறதுக்கு காரணமே அதுதான். இது கிரகநிலைகளுடைய சூழல் நமக்கு சாதகமாக இருக்குது, அதில் மாற்று கருத்து இல்லை. ஆராய்ச்சி வேண்டாம், இது நடக்குமா நடக்காதா, ஆராய்ச்சி வேண்டாம், அனுபவித்து எனக்கு சொல்லுங்கள். ஏன்னா இப்போ நம்ம ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்னா ஆராய்ச்சி பண்ணிட்டு தான் இருப்போம், யோசனை பண்ணிட்டு தான் இருப்போம். நாள் போயிடுச்சுன்னா வராது. பங்குனி மாதத்தில் நீங்கள் செய்யக்கூடிய செயல் உங்கள் வம்சத்தில் யாரும் வாழாத வாழ்க்கை வாழ்கிறதுக்கான சூழல் உருவாக்கி கொடுக்க போகுது. அந்த பாதையில் போகிறதும் போகாததும் உங்கள் சொந்த சௌகரியம். இதை விட ஒரு நல்ல காலகட்டம் சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சூழல் அவ்வளோ சீக்கிரம் வராதுங்க, பார்த்துக்கிடுங்க. அதே மாதிரி இந்த ஜாதக புத்தகம், இந்த ஜாதக புத்தகம் பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேனுங்க. ஆயுள் கால சாதக நோட்டு ஜாதக புத்தகம் அப்படின்ட்டு, இது டைரி கிடையாதுங்க, இது பொதுவான விஷயம் கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் உண்டான முழுமையான ஜாதக புக். இது ஒரு 115 பேப்பர் வரும், 3/4 கிலோ வரும். இந்த நோட்டே பார்த்தீங்கன்னா 780 கிராம் வருது, சரிங்களா? இந்த ஒரு புத்தகம்
இது ஜாதக நோட்டு, யாருக்கா தேவைப்பட்டால் பயன்படுத்திக்கோங்க. 2 மாதத்துக்கு தான் இது நம்ம செய்து கொடுக்க போகிறோம், அவைலபிள். அதுக்கு மேற்கொண்டு இந்த வேலை நம்ம பண்ண போகிறதில்ல. ஏன்னா ஒரு நோட்டு எழுதுறதுக்கே 10லிருந்து 12 நாள் ஆகிடுது, இம்புட்டு பேப்பர் செய்கிறதுக்கு. சரியா? அவ்வளோ ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் இது. சம்பாதிக்கணுன்ற நோக்கத்துக்காக நான் செய்யலை, ஒரு சாதனையாக நான் செய்துக்கிட்டு இருக்கிறேனுங்க. தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்குவாங்க. 2 மாதத்துக்கு மட்டும்தான் அது கிடைக்கும். சிம்மராசியில் பிறந்தவங்களை நல்ல ஒரு சூழலில் நிச்சயமாக சந்திப்பணுங்க, அதில் மாற்று கருத்து இல்லை. இந்த மாதத்தில் நீங்கள் விதைக்கக்கூடிய விதை தான் எதிர்காலத்தில் மிகப்பெரிய விருட்சமாக போகுது, அதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் சிம்மராசியில் பிறந்தவங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.